நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா பரமத்திவேலூர் புலிக்கிளிப்பாளையம் அருகிலுள்ள நகப்பாளையம் என்ற ஊரில் காவிரி ஆற்றுத்துறைக்கு வந்திருக்கிறோம். இந்த காவிரி ஆற்றுக்குள்ளே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அகத்திய மாமுனிவர் தவம் செய்த பாறை நம்ம பரமத்திவேலூர் தான் இருக்குது. அது புலிக்கிளிப்பாளையத்து அருகில் நகப்பாளையில் காவிரி ஆற்றுக்குள்ளே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலம். இது பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் இங்கம் தவம் செய்து நம்ம காவிரி ஆற்று திசை திருப்பினார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. வாங்க நம்ம ஐயா ஒருத்தர் திரு முருகேசன் ஐயா ஒருத்தர் நமக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்குறாரு. வாங்க விட்டு விரிவாக கேட்கலாம். நம்மளுக்கு என்னங்க இந்த அளவுக்கு இங்கே கூட்டி வந்து இன்னைக்கு கூட்டி வந்து 1ஆம் தேதி மாசி 1 செவ்வாய்க்கிழமை எப்படிப்பட்ட நாள். இந்த அணுகர் இருந்தால் தான் வர முடியும். இவனோட அணுகர் இருந்தாலும் வர முடியுமா? இது என்ன சாமிங்கய்யா? அது அங்கே அது என்ன சாமிங்க? இது கபாலம். ஓ, இதான் அகத்தியர் கபாலம். ஆமாம், அவசிய கபாலம். ஓ, இந்த இதுங்களா? ஆமாம். இது விநாயகர். அகத்தியர் இவருங்களா? இவர் அகஸ்தியர். இவர் அகஸ்தியர். இவர் என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, இதுதான் அகத்தியர் கபாலம். ஆமாங்க. ஓ, கரெக்டாக இந்த பாறையில் தான் ரூம் எடுத்து வந்ததாக இருக்கும். ஓகே, இந்த பாறையில் தான் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு அகத்தியர். இல்லை வந்து பார்த்துட்டு இவர் பார்த்துட்டு இருங்க ஒரு நிமிஷம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா, இது அகத்தியர் தவம் செய்யற பாறை. இது அகஸ்தியர் பாறைங்க. நம்ம நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா பரமத்திவேலூர்ல புலிக்கிளிப்பாளையம் அருகில் நகப்பாளையம் என்ற ஊர்ல அது வாய்க்கால் ஆற்றுத்துறையில அகத்தியர் தவம் செய்த பாறை நம்ம பரமத்திவேலூர் இருக்கு. அது சம்பந்தமா தகவல் சேகரிக்க தான் நம்ம இருக்கிறோம். ஐயா ஒரு சிறிய தகவல் கொடுப்போம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். உங்க பேருங்க? முருகேசன். சொல்லுங்க. முருகேசன். சரிங்க. அங்க அகஸ்தியர் கபாலம் கொண்டு வந்தாருங்க. சரிங்க. வடதிசையில இருந்து தென் திசையில கொண்டு வந்தாரு. தென் திசையில வரும்போது காபாலத்தை வச்சு போட்டு வெளியே போகும்போது இது தென் திசை போகும்போது கொண்டு போயிடுவாரு அகஸ்தியர்னு சொல்லி காக ரூம் எடுத்து காவாசத்தை கமுத்தி விட்டு அங்க போகும்போது அங்க இது புடினா பிடிச்சிங்க போது மகடேஸ்வரன் அப்ப கிளம்பி இருக்கு திரும்பிடுச்சு. சொல்லுங்க. கிளம்பி இருக்கு இந்த இடத்த அகஸ்தியர் பாறை ஆதியில இது கமுத்தி நம்ம பரமத்திவேலூர் புலிக்கிளிப்பாளையம் பார்த்தா அந்த நகப்பாளையத்துக்கு அந்த ஆத்துத்துறையில நகப்பாளையம் ஆத்துறை தான் அங்க நம்ம பரமத்திவேலூர் இருக்குது. அகத்தியர் தவம் செய்த பாறை நம்ம ஏரியாவில் இருக்கு. இது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த பாறை. இது நம்ம பரமத்திவேலூர் இருக்கு. இதுதான் இது அகஸ்தியர் இது கபாலம். ஓ, இதுதான் கபாலம். இது கல்வெட்டுலயே வரைஞ்ச மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டாங்க. சூப்பர் சூப்பர். இது அகஸ்தியர். ஓகே ஓகே. அகஸ்தியர் இவர் காரம் எடுத்து வந்து காமுத்தம் எடுத்து வந்தாரு. இவரு விநாயகர். சரி, ஓகே 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 ஓகே. சூப்பர். இதான் பாருங்க, அகத்தியம் தவம் செய்த மாதிரி நம்ம பரமத்திவேலூர் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. இங்க இருந்துதான் ஆறு வடக்கு தெற்கா இருக்கு. கபாலம் கொண்டு வர்றாரு. காகம் தள்ளி விட்டு அந்த கபாலத்தை இங்க இருந்து கிழமேற்குல போயிருக்கு ஆறு. இது பாத்தீங்கன்னா ஆமா, ரைட். இது கொடுமுடிக்கு இன்னும் மேற்கு லைன்ல நம்ம அந்த அகத்தியரம் தவம் செய்த பாறை நம்ம பரமத்திவேலூர் இருக்கு. பரமத்திவேலூர்
புலிக்கீழ்ப்பாளையம் அருகே நகப்பாளையம் இருக்கிற ஆத்துத்துறையில இருக்கு. வாங்க ஐயா விட்டு இன்னும் கொஞ்சம் விரிவா கேட்கலாம். வாங்க. நன்றி. நம்மளை காவிரி ஆத்துல இருக்கிறோம். பரமத்தி வேலூர் காவிரி ஆறு புலிக்கீழ்ப்பாளையம் அருகில் நகப்பாளையம் என்ற காவிரி ஆறுல இருக்கிறோம். இந்த காவிரி ஆறுல என்ன இப்ப சொன்ன மாதிரி அகத்தியர் தவம் செய்தவரை நம்ம ஊரில் இருக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க அகஸ்தியர் வந்து வடதேசியில இருந்து தென் திசை கபாலம் கொண்டுகிட்டு வந்தாருங்க. காவேரி கபாலத்துல புடிச்சு கொண்டாந்தாரு. கொண்டாந்த உடனே வெளியே உண்டாகி வெளியே வச்சுட்டு போனாருங்க. போன பிறகு காகம் இந்த ரூம் எடுத்து இது தென் திசை வடதிசையில இருந்து தென் திசை போயிரும்ட்டு காக ரூம் எடுத்து கபாலத்தை கமுத்தி விட்டு காகம் போயிடுச்சு. அங்க போகும்போது கபாலம் கமுந்து போகும்போது கிழமேற்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு கொடுமுடியில இருந்து கிழமேற்கு கிளம்பிடுச்சுங்க. வடதேசியில இருந்து தென் திசை வந்து தென் திசை இருந்து கிளம்ப கமுத்தி விட்டுனால இந்த தவம் செய்த பாரு. இந்த பாருங்களா இதுங்களா கவசம் கொண்டாந்து வச்சே பாருங்க. ஓ இது கவசம் வச்ச பாரு. ஓகே ஓகே. இது அதனால இந்த இடத்துக்கு பேரு அகஸ்தியர் பாறைன்னு சொல்லுவாங்க. ஓ நம்ம பரமத்தி வேலூர்ல புலிக்கீழ்ப்பாளத்துல நகப்பாளையம் என்ற ஒரு ஊர்ல இருந்து அதுக்கு வந்து ஆத்துத்துறையில அது நேர ஆத்துத்துறையில அகஸ்தியர் பாறை அப்படிங்கிறது பேரு. இங்க இருந்துதான் அந்த கபாலத்தை தள்ளி விட்டுறது. சூப்பர் சூப்பருங்க. அருமையான தகவல். வேற என்னங்க வேற இந்த இடத்துக்கு விசேஷமா கொண்டாடுவாங்களா? இந்த இடத்துக்கு விசேஷமா அந்த கார்க்கம்பாளையத்துல இருந்து. ஓ சரி சரிங்க. மீன் பிடிக்க வந்தாங்க. சரி 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 சரி. மீன் பிடிக்க வந்து மீன் எதுவுமே கிடைக்கலைங்க போது இந்த இடத்துல ஒரு கல் பாறை இருந்தது. பாறை இருக்கும்போது அந்த இதாக சுத்தி இருங்க. ஐயா வணக்கம். இப்ப நம்ம அகத்தியர் பாறைக்கு வந்து திருவிழா மாதிரி ஏதாவது இந்த இடத்துக்கு சாமி கொண்டாடுறாங்க? திருவிழா மாதிரி எதுவும் கிடையாது. அதாவது வந்து சாமி கும்பிட்டு போவாங்க, விளக்கு வச்சுட்டு போவாங்க. ஓ சரி சரி சரி. மற்றபடி ஒரு பெரிய லெவல் இல்ல. வந்தா வந்து சாமி கும்பிடுவாங்க, வந்துட்டு போவாங்க. நம்ம இந்த அகத்தியர் பாறையில. ஓ சரி சரி. கீழே என்ன அந்த சாமி என்ன கீழே இருக்கிறது? அது இப்ப சும்மா வச்சிருக்காங்க. கன்னியாய். ஓ சூப்பர் சூப்பர். இதுதான் வந்து அகத்தியர் பாருங்க. இதுதான் அகஸ்தியர் பாரு. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. நம்ம பரமத்தி வேலூர் இருக்குது. கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இடம். ஒரு சாமி கும்பிட்டு அகத்தியர் கும்பிட்டு போனீங்களா கண்டிப்பா நினைச்சது நடக்கும். எல்லாத்துக்குமே நடந்திருக்குது. இதுல சிறப்பா வந்து வந்து கும்பிட்றோம். ஐயா வந்து நிறைய தகவல்கள் நமக்கு கொடுத்தாரு. அவருக்கு தெரிஞ்சதை கொடுத்தாரு. மேற்கொண்டு தகவல் வந்து இன்னும் நிறைய இருக்கலாம். ஐயாவுக்கு தெரிஞ்சு சொன்னாரு. நிறைய பேர் இருந்தா அந்த தகவலை வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஐயா வணக்கம். நன்றிங்க. நன்றி. ஓகே.